அண்மை செய்தி. கடலூர் பன்ருட்டியில் வாகன சோதனையின் போது ரூபாய் 4.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகை சிக்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையை சேர்ந்த நகை உற்பத்தியாளர் சென்னைக்கு விற்பனைக்காக எடுத்து செல்லும் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. காரில் நகைகளை எடுத்து சென்ற 4 பேரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் பன்ருட்டியில் வாகன சோதனையின் போது ரூபாய் 4.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகை சிக்கியுள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக அரசி, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வாகன சோதனையின் போது 4.5 கோடி மதிப்பிலான அதாவது 12 கிலோ தங்க நகை சிக்கி இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருக்கக்கூடிய பூங்குணம் பகுதியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்றும் அங்கு காவல்துறையினர் வாகன சோதனையில ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது பாத்தீங்கன்னா சோதனையில ஈடுபட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டதாக 4.5 கோடி மதிப்பிலான அதாவது 12 கிலோ தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த நகைகள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா காரில் 4 நபர்களிடமும் இந்த நகை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இதற்கான ஆவணங்கள் உள்ளதா என்பதெல்லாம் போலீசார் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா முதல் கட்ட விசாரணையில இந்த வாகனத்தில் வந்த 4 பேரும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் நகை உற்பத்தியாளர்கள் என்றும் இவர்கள் சென்னையில் உள்ள நகை கடைகளுக்கு விற்பனைக்காக எடுத்து செல்லப்பட்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதற்கான முழு விவரங்கள் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நாகமுத்து.